Hello friends, this signals and system la time invariant system na enna time variant system na enna solittu paakalam. Time invariant system na enna paathamna the system behavior does not change over the time if the input shift in a time, output also shift but shape remains same. Input shift ஆகும்போது அவுட்புட் வந்து ஷிஃப்ட் ஆகுது, ஆனால் ஷேப் மட்டும் சேமாக இருக்கிறது வந்து டைம் இன்வேரியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் x of t is equal to, இது வந்து எப்படி எழுதலாம், x of t minus t naught. x of t is equal to x of t plus x of t வந்து x of t is equal to x of t minus naught t plus x of t minus t. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பார்த்தோன்னா ப்ராக்கெட்குள்ளே எங்கே டி வருதோ அங்கே மட்டும் மைனஸ் டி நாட் ஆட் பண்ணோம். ரெண்டாவது இங்கே என்ன பார்த்தோன்னா எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே வந்து மைனஸ் டி நாட்டை வந்து ஆட் பண்ணுறோம். சம் பார்க்கலாம். y of t is equal to 2x of t. y1 of t என்னன்னு எழுதலாம், 2x of t minus t naught, first equation. y2 of t is equal to 2x2 of t minus t naught, இது வந்து செகண்ட் equation. இது ரெண்டும் வந்து சேமாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் கிடையாது, அதனால் வந்து இது ரெண்டும் சேம், அதனால் டைம் இன்வேரியண்ட். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். y of t is equal to 2x of t. y1 of t வந்து t இன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே பார்க்கணும், எங்கே ப்ராக்கெட் இருக்குது, t மைனஸ் டி நாட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். x2 ஆஃப் t, t மைனஸ் டி நாட், மறுபடியும் எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே வந்து மைனஸ் டி நாட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா, அப்போ வந்து டைம் வேரியண்ட். பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் வித் த டைம், பேராமீட்டர் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த டைமு, அதை வந்து டைம் வேரியண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லீனியர் அண்ட் நான் லீனியர். t a1 x1 ப்ளஸ் a2 x2 ஈக்குவல் டு a1 t x1 ப்ளஸ் a2 t ax2. இதோட கண்டிஷன் என்னென்னா இந்த ரெண்டும் வந்து ஈக்குவல் ஆச்சுன்னா ட்ரூ, ஒரு வேளை அது ரெண்டும் வந்து ஈக்குவலாக கிடையாது அப்படின்னா ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு வந்து y is equal to 2x அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து x1 வந்து 2னு, x2 வந்து 3, a1 வந்து 1, a2 வந்து 2னு எடுத்துக்கிறோம். இது இப்போ வந்து இதில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். y is equal to 2x, ஃபார்முலா வந்து இதுவாக ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்க்குறோம். t இன்ட்டு a1 x1 ப்ளஸ் a2 x2 ஈக்குவல் டு t என்னது இங்கே 2 போட்டோம், a1 x1 ப்ளஸ் a2 2 1 into 2 2 plus 2 into 3 6 7 8 2 into 8 equal to 16. இது வந்து லெஃப்ட் சைட். நெக்ஸ்ட்டு ரைட் சைட் பார்க்குறோம். a1 என்ன இருக்குங்க ரைட் சைடில் ஈக்குவேஷனை ரெண்டும் ஈக்குவலாக பார்க்கணும். லெஃப்ட் சைடில் இப்போ பார்த்தோம், ரைட் சைடில் வந்து a1 t1 x1 ப்ளஸ் a2 t2 x2 அப்படின்னு பார்க்குறோம். a1 வந்து என்னது 1 இன்ட்டு t என்னது 2 இன்ட்டு x1 2 ப்ளஸ் 2 இன்ட்டு a2 2 இன்ட்டு 3 அப்படின்னா என்ன வருது, 4 + 12 வருது, 16 வருது. ஓகேவா, அப்போ வந்து இதுவும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் இதுவும் 16 இதுவும் 16 அப்படின்னா இந்த சிஸ்டம் என்னது லீனியர் சிஸ்டம், ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சு. ஓகேவா, நான் ரெண்டும் ஈக்குவலாக அந்த ஈக்குவேஷன் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து y is equal to x ஸ்கொயர். இப்போ வந்து x1 2 x2 வந்து 3 a1 1 a2 2 போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபார்முலாவில். லெஃப்ட் சைடில் என்ன t இன்ட்டு a1 x1 ப்ளஸ் a2 x2 ஈக்குவல் டு a1 x1 ப்ளஸ் a2 x2 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸு தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ அப்படின்னா இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு 1 into 2 plus 2 into 3 equal to 2 square. ஓகேவா, ஏன்னா இங்கே டீங்கிறது வந்து எக்ஸுக்கு பக்கத்தில் இங்கே என்ன இருக்குது 1 தான் இருக்குது, அதனால் வந்து இங்கே 1 இருந்தாலும் எதால் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் வரும். ஓகேவா, 1 into 2 plus 2 into 3 the whole square, 2 plus 6 8 ஸ்கொயர் என்ன 64. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடு a1 t x2 x1 the whole square ப்ளஸ் ஏன்னா வந்து எக்ஸுக்கு இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால நம்ம ஒன்று ஸ்கொயர் எடுக்கிறோம். ஃபார்முலா அந்த கொஷின் என்ன இருக்கோ அந்த கொஷினை வந்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற மாதிரி a2 ப்ளஸ் a2 t
எக்ஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். a1 என்னது 1, x1 வந்து 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 3 ஸ்கொயரு 4 + 18 22 வருது. அப்புறம் ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது. இது வந்து என்னென்னா நான் லீனியர் சிஸ்டம். இதுதான் வந்து லீனியர் அண்ட் நான் லீனியர் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னா ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டாட்டிக்னால் என்னென்னா அந்த அவுட்புட் வந்து எப்போவுமே இன்புட் டிபெண்ட்ஸ் கரண்ட் இன்புட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது x(t) = 5x(t). கரண்ட்டு அதாவது இப்போ ப்ரெசண்ட் உள்ள இன்புட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தா ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். அதுவே வந்து x(t) = x(t) to 5x(t - t). இது வந்து ஒரு வந்து பாஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா டைனமிக். ப்ரெசன்ட் டிபெண்ட் பண்ண ஸ்டாட்டிக்கு, பாஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அது வந்து டைனமிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து காசல் அண்ட் நான் காசல். காசல் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ப்ரெசன்ட் ஆர் பாஸ்ட் இன்புட். ப்ரெசன்ட் டு பாஸ்ட்டோ. இப்போ வந்து பாஸ்ட்டுன்னா நம்ம எதை சொல்லுவோம்னா -2, ப்ரெசண்ட்னா இருக்கிறது, ஃப்யூச்சர்னால் வந்து இப்போ இருக்கிறது x(t) அதெல்லாம் ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர்னால் ஆட் பண்ணுறது, அதாவது ஆட் +2 +3 அந்த மாதிரி. ப்ரெசன்ட் டு பாசிட்டிவ் வர்றது வந்து காசல். அதாவது x(t) = x(t + x(t - 2). அப்படிங்கிறது என்னது, இங்கே ஒரு ப்ரெசண்ட்டு இங்கே ஒரு பாஸ்ட் இருக்குது அப்படின்னா காசல். நெக்ஸ்ட் வந்து நான் காசல் சிஸ்டம் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஃப்யூச்சர் மட்டும்தான் இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது y(t) = x(t + 2). இது வந்து நான் காசல். இவ்வளோ தான் வந்து காசல் அண்ட் நான் காசல்.